இருக்கின்ற கடைகள் அனைத்தும் எரிக்கப்பட்டன. 1977 ஆண்டும் இந்த கடைகளுக்கு இதே கதிதான் நின்றது. அப்பொழுது யார் அதை செய்தார்களோ அவர்களேதான் மீண்டும் இதையும் செய்தார்கள். யாழ் பஸ் நிலையத்திற்கு முன்பாக உள்ள மருந்து கடை, லோன்ட்ரி இவையும் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டன. மாநகர சபையால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு யாழ் நகருக்கே அழகு தந்த நவீன மாடி சந்தை கட்டிடங்களும் இவர்களின் வன் செயல்களிலிருந்து தவறவில்லை. இதோ கட்டிடத்தின் ஒரு மூலையிலே அழகாக அமைக்கப்பட்டிருந்த பாட்டா கடை, அதன் முன்னாலே நிற்பாட்டப்பட்டிருந்த கார், வேன் இவைகளெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. நவீன சந்தையை அடுத்திருந்த ஓல்ட் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் சந்தை தரைமட்டமாக்கப்பட்டு யுத்தத்திற்கு பின்னர் எவ்வாறு ஒரு நகரம் காட்சியளிக்குமோ அவ்வாறு காட்சி கொடுக்கின்றது. தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் இப்பழைய சந்தையிலேதான் பல ஏழை வியாபாரிகள் தங்கள் வாழ்க்கைக்கே வருமானத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். எத்தனையோ மக்கள் இன்று தரமட்டமாக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையிலே தங்கள் வயிற்றைக்கூட கழுவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைதான் மீண்டும் மீண்டும் ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்திருந்த பல கடைகள், அங்கே இருந்த விலையுயர்ந்த பொருட்களான டிவி செட், கைக்கடிகாரங்கள் இன்னும் பல விலையுயர்ந்த பொருட்கள் சூறையாடப்பட்டு தங்கள் வீட்டு தேவைகளுக்கு இங்கிருந்து அங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் நாம் அறிவோம். தமிழாராய்ச்சி மகாநாட்டிலே தமிழ் வளர்த்த பெருமக்களுக்கு சிலை எழுப்பி அந்த சிலைகளை இப்பொழுது உடைப்பட்ட நிலையிலே நாங்கள் காணுகின்றோம். இது யாருக்கு செய்த அவமானம்? தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் பெருமக்களுடைய கடைகளும் எரிக்கப்பட்டன என்பதையும் இதை காட்சியிலே காண்கின்றோம். கடைகளுக்கு பாதுகாப்பு என்பது அர்த்தமற்ற ஒரு செயலாக இருக்கின்றது. இரும்பால் என்ன, மரத்தால் என்ன, எதையுமே அவர்கள் தகர்த்து பொருட்களை கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்பதற்கு இவை சான்றாக அமைகின்றன. இதோ நவீன சந்தையிலே அமைக்கப்பட்டிருந்த ஒரு கடையின் வாயில். கடந்த 20 ஆண்டுகளாக யாழ்ப்பாண செய்திகளை சுடச் சுடத் தரும் தமிழ் மக்களின் அபிமான பத்திரிகையான ஈழநாட்டு காரியாலயத்திற்கும் இந்த நிலையா? அச்சகமும் காரியாலயமும் உபகரணங்களும் எல்லாம் எரிக்கப்பட்டன. தொழிலாளர்கள் தாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாகனங்கள் குவித்து கொளுத்தப்பட்டன. உதவி மனேச்சரும் 3 தொழிலாளர்களும் எரிகாயங்களோடு இன்றும் வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். காடையர்களின் காடைத்தனத்தை முன்பக்க செய்தியாக தந்த ஈழநாட்டிற்கா இந்த கதி? இல்லாவிட்டால் தமிழ் மக்களின் தனி பத்திரிகை என்றதினாலா இந்த கதி? பாரிய வர்த்தக ஸ்தாபனங்கள் கூட இந்த வன் செயல்களுக்கு தப்பவில்லை.
அந்த ஸ்தாபனங்களுக்கு சேர்ந்த பல வாகனங்கள் கொளுத்தி எரிக்கப்பட்டன. இதனாலே ஏற்பட்ட இழப்பு மொத்தமாக 10 கோடி ரூபாவுக்கு மேலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான செயல்கள் தொடர்ந்தும் யாழ் நகரில் நடக்க வேண்டுமா? பொருட்கள் ஏற்றப்படுகின்றன. கடைகளிலிருந்து வீடுகளுக்கு பயணங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. தமிழர் விடுதலை கூட்டணியினரின் மாவட்ட சபை தேர்தல் பிரசார கூட்டம் நாச்சிமார் கோவிலடியில் நடைபெற்ற வேளை போலீசாரின் வன் செயல்கள் யாழ் நகரில் ஆரம்பித்தன. யாழ் நகரில் மாத்திரமல்ல, அதோடு தொடர்ந்த சுற்றாடல் பட்டணங்களிலும் இந்த வன் செயல்கள் நடைபெறத்தான் செய்தன. குறிப்பாக சுன்னாகத்திலே பொது சந்தைக்கு ஏற்பட்ட அவலநிலை இதோ. இவ்வாறு பல இடங்களிலும் பொதுமக்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. சுன்னாகத்தின் பொது சந்தையோ சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு மிகவும் அருகிலே உள்ள ஒன்றாகும். இதோ கடைகளிலிருந்து பொருட்கள் வீடுகளுக்கு ஏற்றப்படுகின்றன. ஏனென்றால் கடைகளிலே பொருட்களை வைப்பது பாதுகாப்பற்றதாக அவர்களுக்கு தோன்றுகின்றது. இவ்வாறு தமிழ் மக்கள் பல இன்னல்களுக்கு உள்ளாகின்ற பொழுது மட்டும்தான் நமது இனத்தை பற்றி நாம் நினைக்கின்றோம். இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்க்கமான முடிவை காண வேண்டும். எமது தலைவர்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். தேர்தல் வந்ததும் வாக்குகளை மட்டும் போடுவது அல்ல எமது பிரச்சனைக்கு தீர்வு. மாறாக நாங்கள் அனைவரும் ஒரே அணியிலே ஒற்றுமையாக எமது வாழ்வின் விடிவு காலத்தை நோக்கி. பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, பல உயிர் கொலைகளும் நடைபெற்றது. தமிழ் தலைவர்கள் நாட்டின் தலைவருக்கு தெரியாமல் கைதானார்கள். தமிழ் இளைஞர்கள் நாய்களை போன்று சுட்டு கொல்லப்பட்டார்கள். இத்தனையும் நடந்தது ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் வேளை. முப்படையினரின் அட்டகாசம் எத்திசையும். கும்புராயிலே கொலை, கோப்பாயிலே கொலை, திண்ணவேலியிலே கொலை. இத்தனைக்கும் மத்தியிலே தமிழ் மக்கள் பொறுமையோடு தான் இருந்தார்கள். தங்கள் எதிர்ப்பை வாக்குகளினாலே அவர்கள் காட்டினார்கள். அத்தேர்தல் முடிவுகள் கூட தாமதமானது. என்ன அநியாயம்! விசித்திரமான ஆட்சி! தமிழ் இளைஞர்களின் படிப்பகமாக அமைதியுடன் படிக்கக்கூடிய யாழ் பொதுசன நூலகம் எரிக்கப்பட்டது. அங்கே இருந்த புத்தகங்களின் எண்ணிக்கையோ 95,000. தமிழ் இளைஞர்கள் வழியாகத்தான் முன்னேற்றம் இழந்தால் நாம் திரும்பவும் அவற்றை பெற முடியுமா? இந்த அழிவுக்கு, இந்த அநியாயத்திற்கு பதில் சொல்லவோ பொறுப்பு வாய்ந்தவர்களோ யாருமே இல்லை. நாம் யாரிடம் செல்வோம்? ஜன்னல்கள், சுவர்கள் அனைத்துமே அழகிழந்து காட்சி தருகின்றன. இந்த நூலகத்தை உருவாக்கி தந்தவர்
அயலாந்து நாட்டிலிருந்து ஜாழ் நகரிற்கு வந்து புனித பத்திரிசியார் கல்லூரியின் அதிபராக இருந்த ரெவரண்ட் ஃபாதர் லாங். கொலை முயற்சியில் உயிர் தப்பிய யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனுடன் சில நிமிடம். நாங்கள் வைகாசி மாதம் 31ஆம் தேதி தொடக்கம் ஆணி மாதம் 4ஆம் தேதி வரை நடந்த வன் செயல்கள் பற்றி உங்களிலிருந்து ஒரு சில விவரங்களை அறிய வந்திருக்கின்றோம். நீங்களும் இந்த வன் செயல்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிகின்றோம். ஆகவே உங்களுக்கு நடந்த அனுபவங்களை எங்களுக்கு இப்பொழுது தர முடியுமா? 31ஆம் தேதி நான் ஒரு சில தமிழர்களுடைய கூட்டணி பிரசார கூட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் பங்கு பெற்றுவிட்டு நாச்சுவான் சென்று அங்கே கூட்டம் கலைந்துவிட்டது. அங்கிருந்து தென்னிப்பளைக்கு சென்று அந்த தேர்தல் பிரசார கூட்டத்தில் பேசிவிட்டு என் வீட்டுக்கு வந்தேன். அப்பொழுது என் மனைவி கூறினார்கள், யாழ்ப்பாணம் ஒரு சில கடைகள் தீக்கிரைக்கப்பட்டதாக கூறினார்கள், என்னை வெடிக்க வேண்டாம் கூறினார்கள். பல பக்தர்கள் தொலைபேசி மூலம் எனக்கு புகார் செய்தார்கள். இந்த செய்தியை அறிந்தது நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் தொலைபேசி மூலம் உயர் அதிகாரிகளுடன் தொடர்புள்ள எத்தனித்தேன், ஒரு சிலருடன் கலைத்தேன். அப்படி கழித்து கொண்டிருக்கும் பொழுது என் வீட்டுக்கு அருகாமையில் சந்தியில் பல கோஷங்கள் எழுப்ப கேட்டது. அவர்கள் நெருங்கிய வன்மை இருந்தார்கள். நான் என் காரியாலயத்தில் அறையிலிருந்து பார்த்தேன். ஏற்றடிக்கு முன்னால் ஏறத்தாழ 50க்கு 100 நபர்கள், ஒரு சிலர் போலீஸ் சீருடை அணிந்தவர்கள், சிலர் வெள்ள பனியனும் காப்பி ஷார்ட்ஸும் அணிந்தவர்கள், ஒரு சிலர் சாரம் அணிந்தவர்கள். ஆனால் எல்லோரும் பூட்ஸ் அணிந்தவர்களாக இருந்தார்கள். சாரம் அணிந்தவர் மாத்திரம் பூட்ஸ் அணியவில்லை. அவர்கள் என்னுடைய கேட்டை துப்பாக்கியால் சுட்டு துறந்தார்கள். கோஷமிட்டு ஓடி வந்தார்கள். நான் உடனே இதை அவதானித்துக் கொண்டிருந்த நான் உடனே என் மனதுடன் பின்பக்கமாக ஓடி அந்த சுவரில் பாய்ந்து என்ன மனசில் பாய்ந்து ஓடிவிட்டேன். எனது பக்கத்து விட்டவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஓடி ஒழியுங்கள், நாங்கள் உங்கள் மனைவியையும் உங்கள் வேலைக்கார பெண்ணையும் பாதுகாப்பு வைத்திருக்கின்றோம் என்று. உங்கள் வீட்டுக்கு நடந்த சேதங்களை பற்றி தர முடியுமா? வீட்டில் அன்று என்னுடைய ஜீப் இருந்தது, என்னுடைய கார் இருந்தது, ஒரு நண்பருடைய கார் இருந்தது. என்னை பொறுத்த மட்டும் நான் ஓடின அந்த சரம் பொழுதுதான் எனக்கு மிந்தி இருக்கின்றது. என் மனைவியை பொறுத்த மட்டும் அவள் போட்டு அந்த சட்டான் மிந்தி இருக்கின்றது. மற்ற அத்தனை பொருட்களும் எரிந்து விட்டன. கால் எரிந்து, நண்பரின் கால் எரிந்து. உங்களோட வீட்டை தவிர்த்த மற்ற சேதங்களை பற்றி குறிப்பாக முக்கியமான சேதங்களை குறிப்பிட்டு. அடுத்த நாள் காலை நான் ஒரு நண்பருடன் சேர்ந்து அவருடன் இருந்தேன். நான் இது காணவில்லை, நான் அறிந்தேன். அவர் நூல் நிலையத்தை தீர்க்காக்கி விட்டார்கள் என்றும், ஈழநாடு பத்திரிகை அலுவலகத்தை தீர்க்காக்கி விட்டார்கள் என்று, எங்களுடைய தமிழக விடுதலை கூட்டின் காரியாலயத்தை 31ஆம் தேதி தீர்க்காக்கி விட்டார்கள் என்று அறிந்தேன். என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு சென்று அன்று இரவு 2 மணி அளவில் என்னை தேடியிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் சுதந்திரமாக ஒரு சில நாட்களாவது வெளியில் நடமாட முடிந்ததா? ஏறத்தாழ 10 நாட்களாக நடமாட முடிந்தது. இப்பொழுது நீங்கள் இவ்வாறான செயல்கள் ஏற்கனவே பல தடவை நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் முறையிலே நீங்கள் என்ன தீர்க்கமான முடிவுகளை இப்பொழுது எடுத்திருக்கிறீர்கள், அல்லது மக்களுக்கு என்ன குறிக்கோள்களை நீங்கள் எடுத்து கூறப்போகிறீர்கள்? நாங்கள் தற்காலிகமாக 4 கோரிக்கைகளை அரசாங்கம் வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கைகளுக்கு அவர் செவிசாய்ந்தால்தான் நான் பாராளுமன்றம் செல்வதற்கு. ஒன்று, ஒரு விசாரணைக்கு சர்வதேச ரீதியில் நடைபெற வேண்டும். சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச வழக்கறிஞர் சபை போன்ற இயக்கங்களால் சேர்த்து இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளோம். அத்துடன் தற்காலிகமாக யாழ்ப்பாணத்தில் பொலிஸ் உத்தியோகத்தில் 80% தமிழ் பேசும் மக்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். அத்துடன் இந்த மாவட்ட சபைக்கு உள்ளடங்கிய ஒரு பாதுகாப்பு படை இருக்க வேண்டும். அதன் மூலம் தான் ஓரளவுக்கு தம் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கலாம் என்று நான் நினைக்கின்றோம். இது தற்காலிக தீர்ப்பு. நிரந்தர தீர்ப்பு தமிழக விடுதலை கூட்டணியை பொறுத்த மட்டும் இந்த தேசிய இனங்கள் ஒரு பொழுதும் ஒரு நாட்டில் வாழ இயலாது என்று உண்மை சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. நிரந்தர தீர்வு வாழ வேண்டுமாயின் நாட்டிலே, இந்த தீவிலே 2 நாடுகள் அமைய வேண்டும். அதுதான் நிரந்தர பாதுகாப்பாக தம் மக்களுக்கு அமையும். இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த விவரங்களை தந்த முறையிலே நாங்கள் உங்களை
கடந்த 31ஆம் தேதி தொடக்கம் 4ஆம் தேதி மட்டும் நடந்த சம்பவங்களை பற்றி ஒரு சில விவரங்களை தெரிவிப்பதற்காக அவங்களிடம் வந்திருக்கின்றோம். விவரமாக இந்த நாட்டிலே என்ன நடந்தது என்று நீங்கள் எங்களுக்கு சொல்வீர்களா? 31ஆம் தேதி வைகாசி மாதம் இந்த வருடம் பின்னேரம் ஒரு 8:15 மணி அளவில் நான் நாச்சிமா கோவில் அடியில் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று சனம் எழும்பி அங்கும் இங்கும் ஓடுனதாக அவதானித்தேன். உடனடியாக ஒரு சத்தம் கேட்டது. அது ஒரு வெடி சத்தமாக தான் எனக்கு கேட்டது. நான் உடனே அமைதியாயிருங்கோன்னு சனத்துக்கு நான் கூறினேன். அவர்கள் அமைதியாக இருக்க பொழுது பிறகும் அவர்கள் இந்த மேடியை நோக்கி வந்தார்கள். மேடியை நோக்கி வரும் பொழுது நான் பேசிக்கொண்டிருந்த இடத்துல இருந்து ஒரு 15-20 ஏருக்கு அப்பா ஒரு இப்போ இறந்த பொலிஸ் உத்தியோகஸ்தர் கனகசுந்தரம் அவர் ஒரு துப்பாக்கியை மேலே ஏந்திய வந்து இப்படி சுரண்டு கொண்டிருக்க இந்த கனகசுந்தரம் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். ஐயா இங்கே சுட்டு போட்டாங்கள் என்று சொன்ன காலை தூக்குனேன். யாரோ சுட்டு போட்டாங்கன்னு தான் எனக்கு கேட்டது. உடனடியாக எனக்கு ஒரு கார் ஒன்று தர முடியுமா? நான் உடனே மைக்கேல் சொன்னேன், யாராவது கார் அங்கே வைத்திருந்தால் தயவு செய்து கொண்டு வராங்க, எல்லாபடி 2 ஜீப் எடுத்து கொண்டு போங்கன்னு சொன்னேன். உடனடியாக அவர் சுப்பையா யோகசிங்கம் என்பவர் காரை கொண்டு அப்போ தீப்பொறி ஆசிரியர் ஆண்டனிஸின் மேடலிருந்து போனவர் போய் அவரை உடனே காரில் ஏறதுக்கு உதவி பண்ணி அவரை காரில் அனுப்பியாது. ஆனால் அந்த கார்காரன் திரும்பி விரைக்க வழியில் கார் நின்றுட்டு பெட்ரோல் என்று டிரைவரை காரை அதில் விட்டுட்டு பெட்ரோல் வாங்க போனவர் விரைக்க காரை அவங்க எரிஞ்சு போட்டாங்க. யாருன்னு கேட்ட இந்த ஆமியாக தான் சொன்னேன். அதற்கு பிறகு நான் வந்து இந்த இவர்கள் காரில் கார் வந்த பொழுது சனமெல்லாம் சொல்லி ஐயா நீங்கள் நேராக போக வேண்டாம், நீங்கள் இந்த ஒழுங்கியால் போகும் வந்து நான் ஒழுங்கியால் போய் ஒரு 100 ஏருக்கு அங்கால கேள்விப்பட்டு இன்னொரு பொலிஸ் உத்தியோகஸ்தர் இறந்ததாக ஒரு 10 நிமிடத்துக்கு பின் போலீஸ்காரன் வந்து அதால பிறந்த வாகனங்கள் எல்லாம் மறைத்து அடிக்க துவங்கிட்டார்கள். வீடுகளுக்கு தீ வைத்தார்கள். என்னால் எந்த வீட்டுக்கே நான் போயிட்டு என்னுடைய உறவினருடைய வீட்டில் நான் தாங்கிட்டேன். முதல்வர் சிநேகன் வீட்டை போயிட்டு என் உறவினர் வீட்டில் அந்த இரவு தாண்டி மறுநாள் விடிய தான் 5:30 நான் எந்த வீட்டை போய் சேர்ந்தேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல கடைகள் எரித்தது, வீடுகள் எரிக்கப்பட்டது என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் அறிந்திருந்தோம். நீங்கள் மாநகர உயர்ந்த முறையில் இவை அனைத்தும் எவ்வளவு நட்டம், எவ்வளவு தூரம், எவ்வளவு தொகையாக நட்டம் ஏற்பட்டிருக்கு என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? யாழ் நகர எல்லைக்குள் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி அந்த மில்லியன். இப்போ உங்களுடைய கருத்தின்படியும் இந்த வர்த்தகர்களின் கருத்துப்படியும் நீங்கள் என்னத்தை நாங்கள் இப்பொழுது செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? என்ன தீர்க்கமான முடிவுக்கு நாங்கள் அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்கு என்ன கருத்தை சொல்லுகிறீர்கள்? முதலாவது இந்த நிலைமையை நாங்கள் சீராக்க வேண்டும். சீராக்குவதற்கு வெளியில இருந்து வந்த ஆக்களை அப்புறப்படுத்த வேண்டும். இவர்கள் மந்திரியல் செல்வன் மேத்யூ யாழ்ப்பாணம் வந்த பொழுது அவருடைய சகாக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து வந்திருக்கிறார்கள் கூறினீர்களே, அவர்கள் யார் என்று கருதுகிறீர்கள்? அவர்கள் செல்வன் மேத்யூடைய ஆதரவாளர்கள் என்று தான் பலர் கதைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேர்தல் என்ற போர்வையில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் வந்திருக்கிறார்கள் பலர். அவர்கள் சீருடையில் சிலர், மற்றது அவர்கள் சிவில் உடையிலும் அவர்கள் திரிகிறார்கள். இவர்களை அப்புறப்படுத்தவும் முதல். அதற்கு பிறகுதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூறின மாதிரி 100% போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இங்கே கடமை புரிந்தால்தான் மக்கள் அச்சம் இல்லாமல் வாழ்வார்கள். ஆகவே நிரந்தரமான தீர்வாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது 2 நாடுகள் நாங்கள் எங்களுடைய கர்மங்களை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் அதற்காக பாடுபடுவோம். நாங்கள் பிரிந்தாவுடைய நடிகங்களை நிம்மதி வாழ்வோம். வேறு குறைகளை பற்றியும் இங்கே எங்கள் நகரத்தில் வேறு குறைகள் நடந்தால் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவற்றை பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? நான் அறிந்த அளவில் எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலகம் நல்லூரில் இருக்கு. திண்ணவேலியில் தான் எங்களுடைய கந்தோர். அந்த கந்தோரில் பாலஜோதி என்பவர் படுத்திருக்கும் பொழுது இராணுவத்தால் சீருடை அணிந்த இராணுவத்தால் அவர் சுடப்பட்டார் என்று நான் அறிந்தேன். மற்ற இதை விட 4 கொலைகள் நடந்ததுக்கு அப்பா. Thank you.
surrounding the recent violent happenings in Jaffna. Unexpected break of violence in Jaffna. When the national dailies said little or nothing about the situation, the Indian newspapers gave the news to the open world. Amirtha Lingam and 2 MPs arrested. 5 shot dead by the forces open firing. My peninsula, Jaffna, my motherland. When shall I see you return to your pristine splendor? When your great Tamil kings ruled thy people up to the 16th century. State of emergency proclaimed. Entire Sri Lanka curfew in the north. The origin of the whole episode is still shrouded in mystery. On the 31st of May, 1981, there was a DDC election meeting being held to campaign for the TULF near Nachimar Kovil, KKS Road, University Ramanathan Road Junction. On the pretext of tightening security for the DDC elections, nearly a 500-strong security force had come from Colombo to Jaffna and were being housed at the Jaffna Durayappa Stadium. Jaffna on fire. The TULF head office down Main Street is in wreck and ruins. The TULF head office down Main Street is destroyed by fire. The great men behind the Tamil United Liberation Front, the late Mr. S.J.V. Chelvanayagam and the late Mr. G.G. Ponambalam, if they were to be alive today, how would they feel the main road and the head office burnt and destroyed? The jeep belonging to Mr. Yogeswaran, MP for Jaffna, was removed from his premises and burnt outside his premises. And a car, a Peugeot 404, belonging to a friend of his, has been ruined by fire. Mr. Yogeswaran and his wife had to escape, jumping a fence, wearing a sarong and a banyan. Is this the state of the MP for Jaffna? See his house in ruins. Attacks were started in the Jaffna town area. Armed with bottles of liquor and food items looted from some of the shops they had broken into, the mob was carrying on this campaign of destruction gleefully. The police had started off by assaulting at random the crowds of people getting out of the cinema theaters after the early night show. At various stages, more men seemed to have joined them in police trucks, CTB buses, which had brought them to Jaffna, and jeeps. The men in uniform, as well as in first, the men had broken into the shops and looted them. They were seen carrying off buckets full of
the people frequent it for all their needs. The van was burnt and destroyed. Many shops of the new market were burnt, looted, and destroyed. Now we come to the famous old market, the place where the poor vendors make their day. The vegetable seller, the beetle seller, the ordinary man with his woven mats, all these people find a nice place to sell their goods in the old market. It was destroyed last in 1977. Again, we see the destruction. Great was the fall, O Jaffna. When wilt thou come back? When wilt thou come back to life? Hospital Road, the famous shops with expensive items, all looted, destroyed, burnt, broken. Not only the Tamil shops, also the Bahais. It was a surprise for them. They too have been attacked. The statues, the great men, the remembrance of the 4th International Tamil Conference, they have been attacked. The statues broken. What a pathetic sight. Can we build it up once more? Nothing could stop those who were bent on violence and destruction. Nothing was strong enough. Nothing was too strong for them. See the state of the iron gate that has been broken and twisted. The next important victim was Ilanadu, the only regional newspaper in the country. Ilanadu had rushed news of the previous night's happenings and had promised more details the next day. Its office was attacked when its staff were at work on the following day's paper. Here too, the destruction was complete. The only paper we had for our region, the Ilanadu. There are other workers with burns in the hospital. It will take months, maybe years, to bring back the great paper to normal functioning. Big shopkeepers were their next target. One of the great traders lost heavily. Lorries, cars, and vans used to transport goods were destroyed, burnt. We see people quietly taking the remaining things back to their villages so that they may be free from further destruction. Nachimar Koil, the great temple that was set on fire, the belfry and the chariot were attacked. Shops in the area were destroyed. The next target
The area so close to the police station, the new market, and the famous marketplace was razed to the ground. This man, ever since we gained independence, riots, fire, destructions, killings. 1958, 1977, 1979, 1981. The great Tamil leader, Mr. Amirthalingam, the great leader of the opposition, and 3 other TULF MPs were arrested. The men were not satisfied with their loot. They started the old story. They killed one at Kopai, another innocent man at Urumperai, one more at Thinnaveli. Several others were brutally injured. O people of Jaffna, when are you going to realize the real state in which you are? How long can we continue in this style? Destruction, trying to build up bit by bit. Before we finish building up, destruction once again. There is a... By this time, panic and fear had totally gripped Jaffna. All shops, banks, pharmacies were closed. Prices soared sky high. People were unable to buy even basic provisions like rice and sugar. The hospital took in only emergency cases. Police and army were posted all over the streets of Jaffna town. One more night's acts of arson started with the burning of Go to Study in Peace. Its 95,000 volumes and archival materials of great historic significance were reduced to ashes by this, and probably will never recover from the great shock. The great man who conceived the idea of founding this library, Reverend Father Long, the great rector of St. Patrick's College, Jaffna, has received the greatest blow in his grave. They have destroyed the essential sources of our culture, knowledge, and development. Now follows an interview with Mr. V. Yogeswaran, MP for Jaffna, who escaped death. As a member of Parliament for Jaffna, to collect certain events which has taken place from 31st of May to the 4th of June. Can you tell us something from 31st of May? On the 31st of May, I addressed 4 or 5 propaganda meetings on behalf of the Tamil and Liberation Front to the Jaffna electorate. Went to a place called Nachmanvadi. The meeting, they told me, was abandoned. From there, I went to Telepalan. After some meeting there, I returned home. My wife told me that a few shops in the market had been set fire to, and the telephones also rang. Traders complained to me their shops were burning.
I told one or two shopkeepers that I will come there, that I Once can. you came to know about this events, what is the prompt action you took? I tried to contact the Prime Minister, I tried to contact the DLG, I spoke to the coordinating secretary to the district minister, I couldn't get to the district minister. I was all the time trying to get to the authorities, and I praised them of my very terrible position which the Jaffna town was in. Then as we were talking to my wife, I heard a big shouting from near my house at Hospital Road, Mandalore Junction. The noises were coming louder and louder. I was watching through my office room window. Within 50 to 100, Who are these people? some in police uniform, some in white denim and khaki shorts, some in sarongs, some carrying revolvers, some carrying rifles, some carrying iron rods and batons were there. One of them shot the lock of my gate and they entered. I told my wife, we had run for safety. I jumped over the wall, got in the neighbor's compound. My neighbor assured me, you run, we'll bring your wife and the domestic help to a safe place. What are the damages for the house and I was left with only the sarong I was wearing. My wife only with the houseboat she was wearing. My jeep was burnt. A friend's car which was parked in the porch was burnt. Everything was burnt. what are the other events which has taken place in Jaffna? On the 1st, I heard, because after 31st I was staying with my some friends outside Jaffna. They told me the public library was burnt, the Ulanad press was burnt. On the 31st, the Tamil Liberation Front office was burnt. And on the 1st, they had gone to my father's house at 2 in the morning, search for me there, and had searched my father's brother's house also. They had gone searching for me. Please tell us the 3 events. youths were shot. 1 youth was shot at the office of the MP for Nallur, and 3 other youths who were just walking on the streets were shot dead. And number of cars were set on fire, number of shops were set on fire, and not only in Jaffna town, but in places like Chunagam, number of shops were set on fire. What happened to the other leaders of Jaffna? The leaders on the first night, 4 leaders were taken to custody: Leader Opposition and Secretary General of the Tamil United Liberation Front, Mr. Ambalingam, Mr. Navaratnam, Member of Parliament of Chavacheri, Mr. Sivasidambaram, Leader of the Tamil United Liberation Front and Member of Parliament for Nallur, and Mr. Dharmalingam, Member of Parliament for Manipur. We have come across so many events like this in 1977, 79. So what is the temporary solution at least for the people of Tamils in the north do you have now? We have placed 4 interim demands before this government. 1, an inquiry must be held by an international body such as the Amnesty International or the International Commission of Jurists. We have absolutely no confidence in any domestic inquiry. 2, 80% of the police and army personnel in the Jaffna district must be Tamil speaking. These are some of the demands we have set before the government, and also for the government that will not be attending parliament, but will attend parliament to participate in the vote of no confidence. Otherwise, we will not attend parliament till these demands are met. Particulars, as you are the mayor of this city of Jaffna, can you tell us exactly what happened from 31st of May to the 4th of June? On the 31st of May at about 8:15, I was addressing a meeting near Nachima Koviladi. While I was addressing a meeting, I found the crowd moving hither and thither, and I also heard at the same time the sound of a cracker. I told the crowd that it was only a sound of a cracker, not to get disturbed and to get back to their places. The crowd was about to receive. Again, they ran hither and thither. In the meanwhile, I noticed police officer Kanaga Sundaram, who passed away. He was working in the courthouse. He was about 15 yards away from the platform. I asked him, at that time he was armed with a revolver and his revolver was pointing towards the sky. He was swirling around. I asked him, Kanaga Sundaram, what are you doing? He said, sir, I have been shot by someone. Could you please help me by giving a car? I appealed to the crowd saying that to bring a car. A person by the name of Subbaya Yoga Singham immediately volunteered. Car came to the spot where he stood, and Anthony Sill, he is the editor of the Thievery paper. He assisted him in
to get into the car, and he was dispatched to the hospital. Unfortunately, the car that had removed him to the hospital, when it returned, it stopped for want of the petrol and it was set fire to by the army. What are the other incidents took place in Jaffna? Can you tell us? That night, the house of the MP for Jaffna, which was damaged, his car, his vehicle and another car that were in the portico, they were also set on fire. A row of shops within, just by the side of the bus stand, was set on fire. There are also a row of shops adjacent to the Rani Theatre were set on fire. Then there were other shops also just opposite to the vegetable market. So what is the total damage do you think from this incident is caused? Thereafter, taking into account the damage done to the public library, the press, the Ulanadu press, and other shops that were also subsequently damaged, it would be, in my opinion, about 100 million. So what is the solution you can say? Permanent solution and temporary solution? For the moment, we must see that we must get back to, the situation must get back to normal. For which the police, those undesirable elements, those people who came under the cover of giving assistance during the election must be sent away, and 80% of the police force must be done. So immediately, the ultimate solution is separate state is the only solution, nothing else. So thank you, sir, for giving this. Thank you. Thank you. His car, his vehicle and another car that were in the portico, they were also set on fire. A row of shops within, just by the side of the bus stand was set on fire. There are also a row of shops adjacent to the Rani Theatre were set on fire. Then there were other shops also just opposite to the vegetable market. So what is the total damage do you think from this incident is caused? Thereafter, taking into account the damage done to the public library, the press, the Ulanadu press, and other shops that were also subsequently damaged, it would be, in my opinion, about 100 million. So what is the solution you can say? Permanent solution and temporary solution? For the moment, we must see that we must get back to, the situation must get back to normal. For which the police, those undesirable elements, those people who came under the cover of giving assistance during the election must be sent away, and 80% of the police force must be done. So immediately, the ultimate solution is separate state is the only solution, nothing else. So thank you, sir, for giving this. Thank you.